டெல்லியில் இருந்து கன்னியாகுமரி சென்ற திருக்குறள் எக்ஸ்பிரஸ் ரயிலில் திண்டுக்கல்லில் வைத்து 14 லட்சம் ரூபாய் ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்கலாம். இந்த சம்பவத்தினுடைய முழு பின்னணி என்ன சரவணன், விரிவா விவரிங்க. திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் இன்று அதிகாலை திண்டுக்கல் ரயில்வே போலீஸ் இன்ஸ்பெக்டர் தூயமணி வெள்ளைச்சாமி தலைமையில் ரயில்களில் கஞ்சா கடத்துவது தொடர்பான தீவிர தேடுதல் வேட்டையானது நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் டெல்லியில் இருந்து கன்னியாகுமரி செல்லும் திருக்குறள் எக்ஸ்பிரஸ் ரயில் திண்டுக்கல் ரயில் நிலையம் வந்தபோது முன்பதிவில்லாத பெட்டி ஒன்றில் பயணம் செய்த கன்னியாகுமரி மாவட்டம் கல்குளம் பகுதியைச் சேர்ந்த நவநீத கிருஷ்ணன் என்பவரது உடைமைகளை சோதனை செய்தனர். போலீசார் சோதனையின் போது அவரது கைப்பையில் 500 ரூபாய் நோட்டுக்கட்டுகள் கட்டுக்கட்டாக இருந்தது கண்டு போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். இதைத் தொடர்ந்து நவநீத கிருஷ்ணனிடம் போலீசார் விசாரித்த போது அவர் முன்னுக்கு முரணான தகவல்களை அளித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து நவநீத கிருஷ்ணனை காவல் நிலையத்திற்கு அழைத்திருந்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அப்போது தான் வெளிநாட்டு கரன்சியை சென்னைக்கு கொண்டு சென்று அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி பாஸ் வாலா பி தி பாஸ். இந்திய பணமாக மாற்றி வந்ததாக தகவல் தெரிவித்திருக்கிறார். இதையடுத்து அவரிடம் இருந்து 13,76,000 ரூபாய் பணத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் அவர் வெளிநாட்டு கரன்சியும் வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து அவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு தொடர்ந்து மதுரை வருமானத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து திண்டுக்கல் ரயில் நிலையத்திற்கு வருகை தந்த வருமானத்துறை அதிகாரிகளிடம் 13,70,000 ரூபாய் பணத்தையும் நவநீத கிருஷ்ணனையும் வருமானத்துறை போலீசார் ஒப்படைத்தனர். இதையடுத்து வருமான வரித்துறையினர் அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சரவணன்.